Hello everyone, welcome to Think Plus Win. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ட் ஆஃப் நம்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். For any two positive numbers a and b we have root of ab. இங்க பாருங்க ஸ்கொயர் ரூட்ல ab இருக்கு. இத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் root of a into root of b. And second one root of a divided by b. இந்த a divided by b வந்து ஒரு காமன் ரூட்ல இருக்கு. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் root of a divided by root of b. Where b not equal to 0. b 0 வருது என்ன ஆயிடும்? Indefinite ஆயிடும். So b not equal to 0. இப்போ example 1.28 பார்க்கலாம். Find the value of root of 256. Root of 256. ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்மால் வேல்யூவா இருந்துச்சுன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணுவோம். பெரிய வேல்யூவா இருந்துச்சுன்னா லாங் டிவிஷன் போவோம். ஆனா இங்க வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ட் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட்லயே இதோட ப்ராடக்ட் நம்ம எழுதுவோம். எந்த டேர்ம்ல எழுதுறோம்னா ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்டு ரூட் ஆஃப் பி. ஓகேவா? இந்த 256 எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம்? 16 into 16 அண்ட் இன்னொரு பாசிபிள் இருக்கு 64 into 4. இங்க பாருங்க இது ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் தான். ஸ்கொயர் ரூட்டோடைய ப்ராடக்ட் தான் இந்த 256. இப்போ இந்த ரூட் ஆஃப் ஏபியில் 16 ஃபர்ஸ்ட் பாசிபிள் 16 into 16 ஈக்குவல் டு இந்த ஏபி இருக்கு. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் 16 into ரூட் ஆஃப் 16. ரூட் ஆஃப் 16 வேல்யூ 4. ரூட் ஆஃப் 16 வேல்யூ 4. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 16. அகைன் செகண்ட் இது வந்து 64 into 4. AB in terms of AB ல இருக்கு. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் root of 64 into root of 4. root of 64 ஓட வேல்யூ 8. root of 4 வேல்யூ 2. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 16. ஸோ ஆன்சர் வந்து ஈக்குவல். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட்ல நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். root 36. இப்போ இந்த root 36 ஓட வேல்யூ 6. இப்போ நம்ம இது வந்து root of ab equal to root of a into root of b ன்னு கொண்டு வரணும். இப்போ 36 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 6 into 6 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், 9 into 4 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், 12 into 3 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ரூட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட் நம்பரா இருக்கணும். ஓகேவா? இப்போ 6 ஸ்கொயர் ரூட் நம்பரா கிடையாது, 12 3 ஸ்கொயர் ரூட் நம்பரா இல்ல, 9 4 வந்து ஸ்கொயர் ரூட் நம்பர். ஸோ 36 நம்ம ஸ்கொயர் ரூட் நம்பரா தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ இந்த 9 4 தான் ஏபி வேல்யூ. ரூட் ஆஃப் 9 into 4 இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் 9 into ரூட் ஆஃப் 4. ரூட் ஆஃப் 9 வேல்யூ 3, ரூட் ஆஃப் 4 வேல்யூ 2. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 6. ஸோ ஈக்குவல். ஓகேவா?